1 முதல் 60 வரை உள்ள வெற்றியின் ரகசியங்கள் தெரியுமா? யானை அதன் தலையில் தன்னைத்தானே மண்ணை அள்ளி போட்டு கொள்ளுமாம். இதை ஒருவர் பார்க்கும்போது இது செயல் சரியில்லை என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையிலே யானை தனது தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வதன் பின் இருக்கும் காரணத்தை கேட்டால் வியந்து போவீர்கள். யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வதன் காரணம் சூரிய கதிரிலிருந்து தனது உடலை பாதுகாத்து கொள்ளவும், பூச்சியை தன்னிடம் வரவிடாமல் விரட்டவும் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வதால் அது காய்ந்ததும் யானையின் உடலை குளிர்காலத்தில் சூடாகவும், சேற்றை தடவுவதால் வெயில் காலத்தில் யானையின் உடல் குளிர்ச்சியாகவும் வைத்து கொள்ளுமாம். இப்படி அறிவாளித்தனமாக யானை யோசிக்கிறது. ஆனால் நாம் அதை கிண்டல் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே வெளியிலிருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும் ஒருவனுக்கு உண்மையிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு நாம் செய்து கொண்டிருக்கும் செயலோ, அதனால் ஏற்பட போகும் பலனோ அல்லது நம்முடைய தொலைநோக்கி பார்வையோ புரிய போவதில்லை, எடுத்து கூறினாலும் விளங்கப் போவதில்லை. எனவே மற்றவர்களின் அறிவுரையால் நான் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவனுக்கு 6 வயதில் கிடைக்கும் வெற்றி இன்னொருவனுக்கு 60 வயதில் தான் கிடைக்கிறது. அதற்காக யாரும் இங்கு உழைக்கவில்லை என்று அர்த்தமில்லை. அவரவருக்கான நேரம் வரும் வரை அமைதியாக முயற்சித்தால் வெற்றியடையலாம் என்பதே பொருள். எனவே அதுவரை பொறுமையாக யாரை பற்றியும் கவலைப்படாமல் செய்யும் செயலை செய்யுங்கள். யானை எப்படி தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்கிறதோ அப்படித்தான் மற்றவர்களின் ஏளனத்தையும் பொருட்படுத்தாமல் இருப்பது. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் தன்மையே மகிழ்ச்சியான வாழ்க்கை. நாம் நம்முடைய நம்பிக்கைகள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையிலே எந்த விஷயத்தையும் எடை போடுகிறோம். ஆனால் அவை எதிர்மறை உணர்வுகளை தோன்றுவிக்கும். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கற்றுக்கொள்ளவும் வளர்ச்சியடையவும் கிடைத்திருக்கும் வாய்ப்பாக நினைக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் வித்தியாசமான கோணத்திலிருந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமது பார்க்கும் கோணத்தை மாற்றி உணரும் தன்மையை நன்றாக பயிற்சிவிக்க வேண்டும். சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வதற்கு எதுவுமே தேவையில்லை. அது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கின்றது, உங்களுடைய சிந்தனையிலே இருக்கின்றது. ஞானிகள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள். ஆனால் மனிதர்கள் உணர்வுகளை தங்களை கட்டுப்படுத்த அனுமதிப்பவர்கள். அது அழிவுக்கு வழிவகுக்கும். நம்முடைய உணர்ச்சிகளை நேர்மறை செயலாக மாற்ற வேண்டும். அச்சமூட்டும் அல்லது கவலை தரும் சூழ்நிலையில் அச்சமோ கவலையோ படாமல் அவற்றை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் மாற்ற முடியாததை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு நாம் எவற்றை சரியாக கையாள முடியுமோ அதில் கவனம் வைக்க வேண்டும். நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது விதியை நேசிக்க வேண்டும். அறிவு, நடுநிலைத்தன்மை, சகிப்புத்தன்மை மற்றும் துணிச்சல் போன்றவை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஞானம் மாயையிலிருந்து உண்மை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நடுநிலைத்தன்மை நல்லவற்றை செய்ய தூண்டுகிறது. சகிப்புத்தன்மை நமது உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைக்கிறது. துணிச்சல் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுத்தருகிறது. ஒரு நல்ல மனிதனாக எப்படி இருப்பது என்று விவாதம் செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். அப்படியே வாழ்ந்துவிடுங்கள். ஒரு முடிவை எடுக்கும் முன்பு சூழ்நிலையின் எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் அலச வேண்டும். கூர்மையான ஒரு பறவையின் பார்வையைப் போல் இருக்க வேண்டும். இரையை தேடும் பறவை 4 விதமான கோணங்களிலிருந்து கூர்மையாக பார்க்கும். அதன் பின்பே தனது இரையை தேடி அடையும். அதேபோல மனிதன் ஒரு முடிவை எடுக்கும் முன்பு பலவிதமான கோணங்களிலும் அலசி ஆராய வேண்டும். அது நல்ல விதமான முடிவுகளை எடுக்க வைக்கும். நாம் கேட்கும் அனைத்துமே கருத்துக்கள் மட்டுமே, அவை உண்மைகள் அல்ல. நாம் பார்க்கும் அனைத்துமே நம்முடைய பார்வையை தவிர உண்மை அல்ல.
தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள். லட்சியத்திலிருந்து 1000 தடவை வழுக்கி விழுந்தாலும், லட்சியத்துக்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள். லட்சியத்தை அடைய 1000 தடவை முயலுங்கள். அந்த 1000 தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள். முயற்சியை கைவிடாதீர்கள். வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல மென்மையானது. தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும் தான் உண்டு. சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய தண்ணீர் தொட்டி உங்கள் மனமே. அடுத்தவன் பாதையை பின்பற்றாதே, உன்னுடைய பாதையை கண்டுபிடி. உங்களை முதலில் கட்டுப்படுத்துங்கள், பின்பு உலகமே உங்கள் வசமாகும். நீண்ட தூரம் ஓடுவதினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும். மரணத்தை பற்றி கவலைப்படாதே. நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை. அது வரும்போது நீ இருக்கப் போவதில்லை. பிறகு எதற்கு கவலை? பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது. எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் செய்யும் காரியங்களை எண்ணும் எண்ணங்களை பொறுத்தது. அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன்பு யோசிக்க மறந்துவிடாதே. கடன்களோடு வாழ்வதை விட இரவில் சாப்பிடாமல் படுப்பது நலம். தித்திப்பும் பாராட்டும் அதிகம் போனால் திகட்டிவிடும். ஆசையற்றவனே அகில உலகிலும் மிக பெரும் பணக்காரன். படிப்பு வெறும் தீக்குச்சியை போன்றது. எந்த பிரச்சனையோடாவது உறையும் போதுதான் அதிலிருந்து சிந்தனை சுடர் ஏற்படுகிறது. எந்த வேலையும் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றுபவன் எவனோ அவனே அறிவாளி. அன்பு ஒன்றே மிகப்பெரிய ஆயுதம். பெரிய பெரிய ஆயுதங்களால் வெல்ல முடியாத ஒருவனை கூட அன்பு என்ற ஒரே ஆயுதத்தால் வீழ்த்திவிடலாம். எதிர்காலத்தை பற்றியே எண்ணிக்கொண்டு இருப்பது நிகழ்காலத்தையும் கெடுத்துவிடும், எதிர்காலத்தையும் கெடுத்துவிடும். ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தவறுகளிலிருந்தும் தாழ்வுணர்ச்சியில் இருந்தும் விடுபடுவீர்கள். உலகில் பாவம் என்பதாக ஒன்று உண்டு என்றால் அதுதான் ஒருவனின் பயமும் பலவீனமும். உன் மனசாட்சிதான் உன் ஆசான். அதைவிட வேறு ஆசான் இல்லை. எஜமானாக இருப்பதற்கு முன் ஒருவன் வேலைக்காரனாகவும் இருக்க வேண்டும். பலமே வாழ்வு, பலமின்மையே மரணம். இந்த உலகில் நீங்கள் வந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றை விட்டு செல்லுங்கள். இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகவே இங்கு வந்திருக்கின்றோம். இன்னும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செய்ய ஆற்றல் பெற வேண்டுமா? முதலில் பொறாமையை ஒழியுங்கள். இதயமில்லாமல் வெறும் புத்தி கூர்மை மட்டும் இருந்தால் அது ஒருவனை சுயநலமானவனாக மாற்றிவிடும். மனிதனுக்கு மன அமைதி தருவதுதான் மதத்தின் அடிப்படை லட்சியமாகும். வாழ்வின் லட்சியம் இன்பமென்று எண்ணி நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அறிவுதான் நம் வாழ்வின் உண்மையான லட்சியம். நாம் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல்லுங்கள். நீங்கள் உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்தது இறை நம்பிக்கையும் அவசியம். எதை உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அது உடனே நிறைவேற்றுவதே நல்லது. எதையும் தெரியாது என்று சொல்லாதே. சாதிக்கும் துணிவோடு அஞ்சாத போர் வீரனைப் போல செயல்படு. நீ தியாகம் செய்ய தயாராக இருந்தால் மட்டுமே உலகிலுள்ள மற்றவர்களை வெல்ல முடியும். பிறரிடமிருந்து நல்லதை கற்றுக்கொள்ள மறுப்பவன் இறந்தவனுக்கு ஒப்பானவன். ஆசைக்கு கண்ணில்லை, அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். அன்பில் கரைந்துவிடு, அது உன்னை சொர்க்கத்திற்கு சேர்த்துவிடும். அறிவு சுரங்கத்தை திறப்பதற்கான திறவுகோல் மனம் ஒருமைப்பாடாகும். பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிடு என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதுதான். நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பதே நமது முதல் கடமை. கீழ்த்தரமான தந்திரங்களால் இந்த உலகில் மகத்தான காரியம் எதையும் சாதித்து விட முடியாது.
உலகம் எவ்வாறு நடிக்கிறதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடிப்பதே அறிவாகும். தளர்ந்து விடாதே, இழக்க இனி எதுவும் இல்லை என்பவனுக்கு மட்டுமே வரலாற்று பக்கத்தில் இடம் கிடைக்கும். பணக்காரனாவது எப்படி? படத்தில் ஒரே ஒரு பாட்டில், நிஜத்தில் நீ படும் பாட்டில். கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் சரி செய்தால் எதிர்காலம் இனிமையாகும். எரித்த உடலை உருக்கிக் கொண்டாலும் உள்ளவரை ஒளியூட்டுகிறது மெழுகு. கைத்தட்டல்களும் கரகோஷங்களும் உன்னை உற்சாகப்படுத்துமே தவிர உயர்த்திவிடாது. வளர்ச்சிக்கான பாதையில் உன்னை நீயே மெருக்கேற்றிக்கொள். உன் எதிர்காலத்தை கண்டுபிடிக்க பயத்தை தொலைத்துவிடு. எதிர்காலத்தை உருவாக்கு, நிகழ்காலத்தை உரமாக்கு. சவால்களை தொடாதவன் வாழ்க்கையை தொலைப்பான். வெற்றியின் சின்னம் வேர்வை. நீ ஒன்றை ஆழமாக விரும்பினால் அது எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் அது உனக்கு கிடைக்கும். நேற்றை நினைக்காதே, இன்றை இழக்காதே, நாளை நமக்கானதே. என்று முடியும் என்று நினைப்பவன் தோற்பான், முடியுமென்று நினைப்பவன் ஜெயிப்பான். முடிந்ததை நினைக்காதே, நினைத்ததை முடி. பயம் இல்லாதவன் வீரன், பயம் இருந்தாலும் முன்னேறுபவன் மாவீரன். பயத்தை எதிர்கொண்டால் எதையும் எதிர்கொள்ளலாம். ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது, ஆனால் ஒரு நாள் நிச்சயம் மாறும் நீ ஓடிக்கொண்டே இருந்தால். திறமை இருந்தும் நிராகரிக்கப்படும் நபருக்கே தெரியும் வாய்ப்பு என்பது ஏழைகளின் கதவை தட்டுவது அரிது என்று. நம்மிடம் மெழுகுவத்தி வெளிச்சம் அளவிற்குத்தான் வாய்ப்பு உள்ளது என்றாலும் கூட அதையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். லைட் வந்தால் தான் முன்னோக்கி செல்வேன் என்று இருளிலே தேங்கி கிடக்கக்கூடாது. தொடங்கிய இடத்திலே நிற்கலாம், தொடங்காமலே நிற்காதே. வாய்ப்பு இல்லை என்று வாழ்வதை விடாமல் உழைத்தால் அதுவே நீ உனக்காக உருவாக்கிய வாய்ப்பு. போராட கற்றுக்கொள், ஜெயிக்க கற்றுக்கொள்வாய். நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். கேலி கிண்டல் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வாழ்க்கை ஒதுக்கிவிடும். நமக்கான நேரம் வரும்போது பிறர் தரும் வழியினை பொறுத்து கொள்வது மாபெரும் புத்திசாலித்தனம்.